வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான மில்லட் கேக் தான் செய்ய போறோம். நெறைய பேருக்கு முட்டை வேண்டாம், கிரீம் வேணான்றவங்களுக்கு தான் இந்த ஹெல்த்தியான கேக்கு. இது என்னுடைய நண்பருக்கு செய்து குடுத்து, அவங்களுடைய பிறந்த நாளுக்காக செய்து குடுத்தது. அவங்களுக்கு எடுத்து போய் குடுத்தோனே, அதையே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட நண்பருக்கு செய்ததுனால, அவங்க வெஜிடேரியன்னால அவங்களுக்கு முட்டை இல்லாத கேக் செய்தேன். அதுவும் ஹெல்த்தியா செய்யணுன்றதுனால மில்லட் வச்சு செய்தேன். என்ன மில்லட்ன்னு நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்ப தொடர்ந்து நம்ம இந்த மாரி வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கலாம். முதல்ல ஃப்ளாக்ஸ் சீட தண்ணீல ஊற வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. அத தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸியில என்னென்னலாம் போட்டு அரைக்கலான்றத பார்ப்போம். முதல்ல மில்லட் பவுடர் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு, சுக்கு, பட்டை, உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு, இதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில ஒரு சுத்து சுத்திக்குங்க. சுத்தி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அது கூட வெல்லம், எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ளாக்ஸ் சீட தண்ணீல ஊற வச்சிருக்கோம். அதையும் இதில மிக்ஸ் பண்ணி, திரும்ப கொஞ்ச நேரம் மிக்ஸிய 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சுத்த விட்டாலே நல்லா போதும். இத அடிச்சு முடிச்சோன்னா, நம்ம ஏற்கனவே பால்ல வினிகர் ஊத்தி வச்சிருப்போம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சோனே ஒரு பவுல்ல போட்டுருங்க. போட்டு முடிச்சோனே, அதில துருவிய கேரட்ட நம்ம இதில சேர்க்கணும். துருவிய கேரட் சேர்த்தோனே கொஞ்சம் லேட்டா ஃபோல்டன் பண்ணுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பேன்ல போட்டு நமக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுடுங்க. இதோடைய ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது நம்ம மில்லட் வச்சு செய்யறதுனால 2 நாள் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா ஒரு 4 டேஸ் இருக்கும். நம்ம பேக்கிங் பேன்ல இத எல்லாத்தையும் போட்டுட்டு, மேல நமக்கு தேவையான முந்திரி, பாதாம் அந்த மாரி நட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அவன்ல பேக் பண்ணி எடுக்கணும். நான் இவ்வளோ நேரம் மில்லட் சொன்னேன்னா, என்ன மில்லட் நான் பயன்படுத்தியிருக்கிறேன்னா, கம்பு வச்சு தான் இன்னைக்கு நான் இந்த கேக்க செய்திருக்கிறேன். இந்த கேக் பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா இதில நம்ப கம்பு, கேரட்டு, வெல்லம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்கனால ஹெல்தி இது. நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுதுன்னா, இந்த மாரி ஹெல்தியா நம்ம செய்து சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா நல்லாயிருக்கும். இந்த கேக் ஆறுனோனே ஒரு பாக்ஸ்ல போட்டு அவங்களுக்கு எடுத்து போய் குடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவில மீண்டும் சந்திப்போம்.